வணக்கம். எம்சிஎக்ஸ் சில்வர் ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கும் மற்றும் இந்த வாரம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விளக்க இருக்கிறேன். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 10 மணி 51 நிமிடம், ஜூன் 23, 2026. சிம்பிளாக சொல்லணும்னா வொலட்டிலிட்டி எப்படின்னா, நேற்று 2,33,185 தாண்டாது மற்றும் இதற்கிடையில் வர்த்தகம் இருக்கும் என்று நேற்றைய சார்ட்டு சொன்னது. வெள்ளிக்கிழமை சார்ட்டு சொன்னது. ஆனால் திங்கக்கிழமை நடந்ததே வேறு. நேற்று 2,33,185 கடந்து ஹோல்டு செய்தது. பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே. சரி, இப்போ இன்று என்னன்னா, நேற்றைய கேண்டலை வச்சு இன்றைக்கி ட்ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 2,39,148க்கும் 2,34,301க்கும் இடையில் வர்த்தகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. டெக்னிக்கல் அதுதான் சொல்லிச்சு, இதை உடைக்கக்கூடாது என்று. ஆனால் பாருங்கள், ஏற்கனவே இதை உடைத்து இங்கே வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது. அப்போ இன்ட்ராடேயில் வொலட்டிலிட்டி இருக்குது. நேற்று சொன்ன நிலைகளுக்கும் மேலே போச்சு, இன்றைக்கி சொன்ன நிலைகளுக்கும் கீழே வந்திருக்கு. அதனால் இது வொலட்டிலிட்டி. சரி, இது இன்ட்ராடேக்கு உண்டான யுக்தி. சரி, இதில் என்ன டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு என்ன இதில் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கிலிருந்து இவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸு இந்த டார்கெட்டு அப்படின்னு, அதாவது இங்கே ரீபவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த 3 டார்கெட்டுமே சாத்தியமா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படின்னா, இங்கிருந்து இதை உடைக்குமா என்பது தான் கேள்வி. 2,25,892 உடைக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இது ஒரு புதுசாக இப்போ என்னென்னா, இந்த வார ஹை இந்த நிலையிலிருந்து கால்குலேட் பண்ணால் இது எங்கே ரீபவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் இங்கே ரீபவுண்ட் ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது இது நடக்க வாய்ப்பு இல்லை. இது என்னென்னா, இறங்கினால் இங்கே ரீபவுண்டாக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்த நிலைகளில் ரீபவுண்டாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ 2,27,900 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இறங்கினால் இது 2,25,891 வரை வரும். கீழே இறங்கினால் எங்கு வேண்டுமானாலும் இது எப்படின்னா 2,18,566 டு 2,25,892 எங்கு வேண்டுமானாலும் ரீபவுண்ட் ஆகலாம். ஆனால் இதை உடைக்கக்கூடாது. இதுதான். அதனால் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் இது சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. இறங்கினால் மேக்ஸிமம் இவ்வளோ தான், 2,18,566 தான். அதனால் இங்கே இறங்கினால் இங்கிருந்து ரீபவுண்டாக வாய்ப்பு, இதை உடைக்கக்கூடாது. இது வரும் வாரத்துக்கு டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்தி. சரி, இப்போ ஏறுனா என்ன ஆகிறது அப்படின்னா, இங்கேருந்து ஏறுனா 2,33,185 கடக்குமா, அதுதான் கேள்வி. மேக்ஸிமம் போனால் இந்த அளவு தான் போயிட்டு கீழே இறங்க வாய்ப்பு. அதே சமயம் இதை கடந்து ஹோல்டு செய்தால் அது இங்கிருந்து ஏறினால் 2,33,185 இதை திரும்பவும் கீழே இறங்க வாய்ப்பு. இதை கடந்து ஹோல்டு செய்தால் ரேலி ஏற்றம் 2,40,499 வரை ஏற்றம் இருக்க வாய்ப்புண்டு. அதே சமயம் இந்த நிலைகளில் டெலிவரி பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ் விற்க முனைவார்கள். அப்போ இதை தாண்டக்கூடாது. இதுதான். அப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு இறங்கினால் இந்த நிலைகளில் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏற்றம் இருக்கலாம். சரி,
ஏறினால் 2,33,155 தொட்டவுடன் கீழே இறக்க வாய்ப்பு. அதே சமயம் இதை கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம் 2,40,499 சென்று பிறகு இந்த நிலைகளில் செல் ஆஃப் ஏற்பட வாய்ப்புண்டு. இதை கடக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். எங்களது யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பரிடம் ஷேர் செய்யுங்கள். மற்றும் ஏதாவது எந்த இதில் லேக் ஆகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ண ரெடியாக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம்.